ஓகே எல்லாருக்கும் ஓகே சௌந்தர்யா சொன்னா நாங்க தான டாஸ்க் பண்ண போறோம் எங்களுக்கு ஓகே நான் சொல்ல போங்க உங்களுக்கு உள்ள இருக்கும்போது நான் தெரியல இங்க இருக்கும்போது தெரியல டீமுக்காக எனக்கு ஓகேன்னு சொல்வீங்க நான் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபைனலி பவித்ராவுக்கு கோவம் வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் விஷயம் தான். டாஸ்க் விஷயத்தில் சௌந்தர்யா என்ன சொன்னாங்க, நாங்கள் தான் உள்ளே போய் பண்ண போகிறோம், எங்களுக்கே ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆனந்த் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனந்தியும் கிட்டத்தட்ட ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல பவித்ராவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஏன்னா இந்த டாஸ்க் விஷயத்தில் எல்லாருமே பண்ண போகிறாங்களே. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்துட்டு பவித்ராவை கேட்கவே இல்லை போல யாருமே. ஸோ பவித்ரா கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா யாருமே கேட்கவே மாட்டீங்க, உள்ளே இருக்கும்போதும் சரி அங்கே இருக்கும்போதும் சரி என்கிட்ட ஒரு வார்த்தை யாருமே கேட்கவே மாட்டீங்க, நீங்களா முடிவு எடுத்துக்கிறீங்க, நீங்களா எல்லாத்தையுமே பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னை ஒரு டீமில் ஒரு ஆளாகவே நீங்கள் மதிக்கலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பவித்ரா பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனந்தி சொல்கிறாங்க, யார் இங்கே முதல்ல ஓகே சொன்னது, சௌந்தர்யா தான் அங்கே உட்காந்து எல்லாருக்குமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்லிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா நான் தான் உள்ளே போய் பண்ண போகிறேன், ஸோ அதனால் எங்களுக்கு ஓகே அப்படின்றத மாதிரி தான் நான் சொல்ல வந்தேன், பட் அவங்க உள்ளே போய் தடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் நானும் எதுவும் பேசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு கோவம் வந்துருச்சு. இவங்களை எந்த ஒரு டிஸ்கஷன்லையுமே வந்துட்டு ஒரு டீம் மெம்பராக சேர்க்கவே இல்லை, ஒரு டீமுக்குள்ளே இவங்களை கொண்டு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட்டு இருக்காங்க பவித்ரா. இதுதான் 2வது ப்ரோமோ. ஸோ என்னோட கருத்துப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேர் சமைக்க வராங்கல்ல, அந்த 2 பேருக்கு மட்டும் டாஸ்க் கொடுத்தா ஓகே ஃபைன், அதுதான் ரூல் புக்கில் இருக்கிறது, உள்ளே வரவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 2 பேர் உள்ளே வந்து சமைக்கும்போது மற்ற பெண்களும் சேர்ந்து இடுப்பில் கை வச்சுக்கிட்ட மாதிரி அதே போஸ்ட்டில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எந்த விதத்துலையுமே ஏற்றுக்கவே முடியாது. இதை எப்படி ஆண்கள் வந்துட்டு இதை எப்படி நியாயப்படுத்துகிறாங்க அப்படின்றது சுத்தமாக புரியல. ஸோ பெண்களுக்குள்ளேயும் சண்டை வருது, ஆண்கள் இதை வந்துட்டு எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. ஸோ எது எப்படியா இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதி சார் வந்து இதுக்கு என்ன சொல்ல போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆபியஸாக அவர் பெண்கள் சேர்ந்து தான் பேசுவார், பட் இதுக்கு என்ன பேசுகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாமே. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.